பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் பொதுமக்கள் சிலர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ப்பூர், ஜெய்சல்மீர், பதான்கோட் உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் இன்று 4வது நாளாக தொடர் பீரங்கி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் மற்றும் உரி பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அப்பாவி மக்கள் 2 உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து எல்லைப் பகுதியில் பதற்றமான சூழல் காணப்படும் நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச், சம்பா, உரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாக்குதலுக்கான அபாய எச்சரிக்கை சைரன் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பா பகுதியை நோக்கி பாகிஸ்தான் மீண்டும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு ட்ரோன் தாக்குதலை நடுவானில் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. காஷ்மீரின் உரி பகுதியில் உள்ள இந்திய நிலைகளை குறிவைத்து சிறிய ரக பீரங்கிகள் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் பொதுமக்கள் சிலர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் விமான நிலையம் அருகே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். ஆண்டன், வணக்கம். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ப்பூர், ஜெய்சல்மீர், பதான்கோட் உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் பொதுமக்களும் இந்த ட்ரோன் தாக்குதலில் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. தற்போது அங்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது? முழு தகவல்கள். வணக்கம். பார்த்தது போல இந்த நேற்றெல்லாம் விடிய நடைபெற்ற தாக்குதலானது தற்பொழுது விடிந்த பின்னம் தாக்குதலானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 26 இடங்களை பாகிஸ்தான் குறிவைத்திருப்பதாகவும் அதற்கு அதன் பிறகு இந்தியா அதற்கு பதிலடி தொடர்ந்து கொடுத்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 4 விமானப்படை தளங்களை இந்தியா குறிவைத்து தாக்கியதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகின்றது. நான் பார்த்தது போல பாகிஸ்தான் 26 இடங்களை குறிவைத்து தாக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா அதனை முறியடித்திருக்கின்றது. அதனுடைய அந்த துண்டுகள், அந்த பாகிஸ்தான் அனுப்பிய அந்த துண்டுகள் ஜலந்தரில் இருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது மிக தீவிரமான அந்த சண்டையானது விழுந்த பின்பும் தொடர்ந்து நீட்டுக் கொண்டே இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது, யாரும் தேவையின்றி வீடுகளிலிருந்து வெளியே வர வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. முழுமையான மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது இரவு முழுவதுமே அந்த பகுதிகளில். அது மட்டுமல்லாமல் அங்கு மக்கள் தஞ்சமடையக்கூடிய மக்களுக்காக அங்கு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு அந்த முகாம்களில் அவர்களுக்கு வெளியில் பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலையில் அங்கு வருபவர்கள் அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு உள்ளிட்டவை வழங்கப்படுவதாக ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அங்கு நாம் பார்த்தது போல தாக்குதலில் பொதுமக்கள் கடுமையான அளவில் பாதிக்கப்படுவதாக தான் இருந்தால் பொதுமக்களை இலக்காக கொண்டுதான் பாகிஸ்தான் பொறுத்தவரையில் தொடர் தாக்குதலானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாகவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள், உடைமைகள் இவை அனைத்தும் சேதமடைந்த காட்சிகள் தொடர்ந்து அங்கிருந்து வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. குடிமக்களுக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. காயமடைந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. தகவல்களுக்கு நன்றி, ஆண்டன்.